என்னதான் நம்ம கீழே விழுந்து விழுந்து புரண்டாலும் கடைசியாக நம்ம உடம்புல ஒற்றை மண்ணு தாங்க ஒட்டும். அதே மாதிரி என்னதான் சில விஷயங்களை நம்ம பார்த்து செஞ்சாலும் கடைசியாக கடவுள் நினைக்கிறது மட்டும் தாங்க நடக்கும். அப்படி கடவுளால் நடத்தப்பட்ட சில விஷயங்களை மட்டும்தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏய் ஐயா கூப்பிட்டீங்களா? என்னடா பாலைவனம் போன வருஷத்தோட ரொம்ப அனலா இருக்கு. பாவம் இந்த ஒட்டகம்லாம் ரொம்ப கஷ்டப்படும்ல. ஆமா ஐயா ரொம்ப கஷ்டப்படுதுங்க ஐயா. சரி அனல் தாங்க முடியல, வா சிட்டி பக்கம் போவோம். ஏய் என்னடா பாலைவனம் தான் ரொம்ப அனலா இருக்குன்னு பார்த்தா சிட்டிக்குள்ள அதுக்கு மேல இருக்கு. சேச்சா மக்கள்லாம் ரொம்ப பாவம் இல்ல? ஆமாங்க ஐயா, மக்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வெயில் ரொம்ப ஜாஸ்தியா தாங்க இருக்கு. சரி சரி இதுக்கு ஒரு ஐடியா இருக்கு, இந்தா இது எப்படி? ஐயா என்னங்க இது? ஏய் இதுல இது கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். எவ்வளவு? உனக்கு ஃபிளைட் ஓட்ட தெரியும்ல? ஓ அதெல்லாம் ரொம்ப சூப்பரா ஓட்டுங்க ஐயா. இதை கொண்டு போய் அந்த மேகத்துல தெளிச்சு விட்டு வா. அதுக்கப்புறம் மழை எப்படி பெஞ்சு மக்கள் சந்தோஷமா இருக்காங்கன்னு பாரு. நீங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. ஐயா இப்படி பண்றது ஒன்றும் தப்பு இல்லைங்களே. ஏய் காலங்காலமா நம்ம இதுதானே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். ஓ எடுத்துட்டு போய் தெளிச்சு விட்டு வா. சரிங்க ஐயா. வாடா என்னடா சொன்ன மாதிரி தெளிச்சிட்டியா? ஐயா நீங்க சொன்ன மாதிரி அதை கொண்டு போய் மேகத்துல போட்டு வந்துருங்க. போட்டுட்டியா? போட்டதுக்கான அறிகுறி ஒண்ணுமே தெரியலையே. போட்டது பத்தல போல இருக்கு. இதா இதுக்கு மொத்தத்தையும் மேகத்துல ஊத்தி விட்டுடுவா. சரிங்க ஐயா. இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். A few moments later. ஐயா ஊத்திடுங்க ஐயா. நீங்க சொன்ன மாதிரி மொத்தமா எல்லாத்தையும் ஊத்திடுங்க ஐயா. பாத்தியா எப்படி மழை பெய்யுது பாத்தியா? ஆமாங்கய்யா, நல்லா மழை பெய்யுது. இதுக்கப்புறம் மக்கள் எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்கன்னு பாரு. ஆமாங்க ஐயா இதுக்கப்புறம் தான் மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. என்னடா இடியெல்லாம் இடிக்குது? ஏய் என்னோட மழை நிக்காம ஊத்திட்டே இருக்கு. ஆமாங்கய்யா, மழை நிற்காம தான் ஊற்றுது. என்னன்னு தெரியலையே. போக போக அதிகமாகிட்டே போகுது. காரெல்லாம் மிதக்குது, தண்ணி லெவல்லாம் அதிகமாகுது. ஒன்றும் சரியா படலையே. ஏய் என்னடா இப்படி பண்ணிக்கிட்ட? உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். நாம என்னப்பா செய்யறது? நாம ஒண்ணு நினைச்சா செய்ய ஒண்ணு நினைக்குது. ஹலோ என்னது கல்யாணமா? கல்யாணத்தை பத்திலாம் இன்னும் 5 வருஷத்துக்கு பேசவே பேசாத. சொந்தமா தொழில் தொடங்கணும், சொந்தமா வீடு கட்டணும், சொந்தமா கார் வாங்கணும், அதுக்கப்புறம் தான் கல்யாணம். அது வரைக்கும் கல்யாணங்கிற பேச்சே இருக்கக்கூடாது. என்ன புரியுதா? சரி சரி பை. டேய் உனக்கு கல்யாணம் ஆகி அதில் 2வது குழந்தை பிறந்தா தானே நீ சொன்ன எல்லாமே நடக்கணும் கட்டத்தில் எழுதியிருக்கு. அதுக்கு முன்னாடி நீ பழனிக்கே பால் காவடி எடுத்தாலும் ஒரு அடி நகராது. என்ன காலங்காலத்துல எங்கேயோ கிளம்பி போற மாதிரி தெரியுது. ஏய் ஏய் குமார் ஒன்னதாண்டா அண்ணா. என்ன காலையிலே எங்க கிளம்பிட்ட மாதிரி தெரியுது? எங்க கிளம்பிட்ட அண்ணா? வெயிட் லிஃப்டிங் போட்டிக்கிறேன். நம்ம ஊர்ல வெயிட் லிஃப்டிங் போட்டியா? ஆமாண்ணே. ஆமா அதுக்கு நீ எதுக்கு அப்புறம் கலந்துக்கு புரியும்? சேச்சா கலந்துக்கெல்லாம் போகலண்ணே. ஏதோ புதுசா ஒண்ணு நம்ம ஊர்ல நடத்துறாங்க, சும்மா வேடிக்கை பார்க்க போலான்னு போயிட்டு இருக்கேன். அதானே பார்த்தேன். நான் கூட நீ எங்க வெயிட் லிஃப்டிங் போட்டியில கலந்துக்க போறியேன்னு பார்த்தேன். அண்ணா நீங்களும் சும்மா தானே இருக்கீங்க, வாங்களேன் போய் வேடிக்கை பார்த்துட்டு வருவோம். சேச்சா நமக்கு அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லப்பா. நமக்கு வெயிட்னாலே அலர்ஜி. நீ போய் பார்த்துட்டு வா. சரிண்ணே சரிண்ணே நான் போயிட்டு வந்துடுறேன். என்ன இவன் ஒரே ஆட்டம் மாட்டமா வந்துட்டு இருக்கான், கையில கப்பு வேற வச்சிருக்கான். ஏ குமார் நின்றா சொல்லுண்ணே. என்னடா கையில கப்பும் கிப்பும் ஒரே சந்தோஷமா வந்திருக்கிற, என்ன விஷயம்? அதுவானே போட்டியில் ஜெயிச்சிட்டேனே. போட்டியில ஜெயிச்சிட்டியா? எந்த போட்டியிலடா? வெயிட் லிஃப்டிங் போட்டியில? வெயிட் லிஃப்டிங் போட்டியிலையா? நீயா? நீ எல்லாம் டிரைவரா? எப்படிடா? அண்ணா காலையில வெயிட் லிஃப்டிங் போட்டியை வேடிக்கை பார்க்கலாம்னு சொல்லி கிளம்பி போனேன்னா அங்க போய் பார்த்தா ஒருத்தன் கூட பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு வரவே இல்லை. ஒருத்தன் கூட வரலையா? சரி இதுக்கு மேல இங்க இருந்தா வேஸ்ட்னு சொல்லி அங்க இருந்து ரிட்டர்ன் திரும்பி வர வழியில அந்த வெயிட் லிஃப்ட போட்டு வச்சிருந்தாங்க. அதை இப்படி எடுத்து ஓரமா தூக்கி வச்சேன். நீதான் ஃபர்ஸ்ட் பிரைஸ்ன்னு சொல்லிட்டு கப்ப தூக்கி என் கையில கொடுத்துட்டாங்கண்ணா. ஏய் இது இது அது இல்ல. இது அது இல்லண்ணா. இது அது இல்லவே இல்ல. இது வேற அது வேற. I know.
ஐ ஆம் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். அண்ணா ஆனா நீங்களும் என் கூட வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு செகண்ட் பிரைஸ் வாங்கி கொடுத்துருப்பேன். எனக்கு செகண்ட் பிரைஸ் கிடைச்சிருக்குமா? அது எப்படி? வேடிக்கை பக்கத்துக்கு நான் ஒருத்த மட்டும் தான் போயிட்டேன். நீங்களும் என் கூட வந்திருந்தீங்கன்னா உங்களையும் அந்த வெயிட் தூக்க வச்சு உங்களுக்கு செகண்ட் பிரைஸ் வாங்கி கொடுத்துருப்பேன். மிஸ் பண்ணிட்டீங்கண்ணா. ரைட்ரா. ஆனா நான் ஒண்ணு நினைச்சு போனேன், தெய்வம் ஒண்ணு நினைச்சிருக்கு. தெய்வம் நினைக்கிறது இருக்கட்டும்டா, நீ ஏன்டா நினைச்ச? நமக்குள்ள அப்படி என்னமா நடந்துச்சு நீ பிரேக்கப்னு சொல்ற? நமக்குள்ள எதுவுமே நடக்கலன்னு தான் பிரேக்கப்னு சொல்கிறேன். ஏய், பிரேக்கப் பண்ணிட்டு நீ இருந்துருவ, என்னால நீ இல்லாம இருக்க முடியாதுமா. மேரி மாத்திரை சாப்பிட்டு பாத்ரூம் போனீங்கன்னா நல்லா இருக்கலாம். என்னை விட்டு போனீங்கன்னா கண்டிப்பா நான் போயிடுவேன். என்னை விட்டு போனதான் நானும் சொல்கிறேன். ஏய், நீ இல்லாம என்னால இருக்கவே முடியாது. நீ இல்லைன்னா நான் செத்துருவேன்டி. சந்தோஷம் சாமி, முதல்ல அதை செய். நீயே என்னை விட்டுட்டு போயிட்ட, நான் ஏன் உயிரோட இருக்கணும்? இந்த விஷத்தை குடிச்சிட்டு சாக போறேன். விஷத்தை குடிச்சதுக்கு அப்புறம் தொண்டை கட்டுச்சுன்னா கொஞ்சோண்டு தண்ணி குடிச்சிட்டு வந்துடும். எங்கட வந்திருக்க? ஆஹா, மேல வந்துட்டேனா? ரைட்டு. குழந்தாய். கடவுளே, நீ இங்கதான் இருக்கியா? ஆம். ஏன்பா, நான் தான் வழி இல்லாம சாவறதுக்கு ஒரு ஐடியா பண்ணானே, என்னை அப்படியே விட்டுருக்கலாம்ல. என்னை ஏன் அப்படி வலிக்கு விழுந்து சாவடிக்க வச்ச? நீ வழி இல்லாமல் தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிட்டா உன் குடும்பத்துக்கு கிடைக்க வேண்டிய காப்பீட்டு பணம் 5 லட்சம் கிடைக்காம போயிடும்ல. அதான் உன்னை வழிக்கு விட வச்சு சாகடிச்சேன். உன் கருணையே கருணை.